வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. பராபவ வருஷ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதான் ஆக்சுவல் நியூ இயர். அண்டு நம்ம இப்போ ஏப்ரல் மாதத்தோடைய பலன் பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப புனிதமான மாதம். ஒன்று நம்மளுக்கு நியூ இயர், நமக்கு மட்டும் இல்லை, உலகம் எங்கும் இருக்கும் பல சிவிலைசேஷன் பாரசீகம் நிறைய பேருக்கு இது நியூ இயர் ஒன்று. இன்னொன்று, இதில் தான் நம்மளுக்கு சித்திரை திருவிழா நடக்குது. மதுரை அம்மா மீனாட்சி அம்மா பதவி ஏற்ற நாள், ராணியாக பதவி ஏற்றது. இன்னும் அவங்களுக்கு திருக்கல்யாணம் நடந்தது இந்த மாதம்தான். சித்ரா பௌர்ணமி. ஓகே, அல்டிமேட் என்னன்னா ஏப்ரல் 1 உங்களுக்கு பங்குனி உத்திரம். முருகர் வள்ளி தேவானைக்கு இப்போ தான் இந்த நாள் தான் கல்யாணம் ஆச்சு. உங்களுக்கு விஷ்ணு பகவானோட லக்ஷ்மி அம்மா இதயத்தில் சேர்ந்த நாளும் இது தான். சிவன் பார்வதி கல்யாணம் ஆனனாலும் இதுதான். அதனால் இது ரொம்ப புனிதமான மாதம். உங்களுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் நிறைவேற்றிக்கிறதுக்கான மாதம் இது. சரி, இந்த மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்னலாம் நல்ல விஷயங்கள், அதாவது கல்யாணம், வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வேலை, ஃபாரின் போகிறது, இந்த மாதிரி மகப்பேர், இந்த மாதிரி நிறைய எந்தெந்த நல்ல விஷயம் நடக்க இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மொத்தமாக பார்க்க போகிறோம். வாங்க. மகர ராசி, மகர லக்னம். நல்லா இருக்குங்க டைம் நம்மளுக்கு, சரிங்களா? ஏன்னா தான் 7-8 வருஷம் நம்மளுக்கு சனி பயிற்சி முடிஞ்சிட்டு இப்போ டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த ஒரு பாவ கிரகம்னு சொல்ல முடியாது, நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் தர எந்த கிரகமும் நம்மளை பார்க்கல. சனி பகவானும் உங்களுக்கு ராகு பகவானும் யாரும் எதுவும் பார்க்கல. அதனால் நல்லா இருக்குது டைம். ஓகேங்களா? பெஸ்ட்டாக இதில் இருக்குன்னா இப்போ டைம் அதுவும் முக்கியமாக இந்த வருஷத்துக்குள்ளே இதை நீங்கள் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம தமிழ் வருடப்பரப்பில் இது பலன் சொல்லியிருக்கோம். இந்த வருஷம் கடைசியிலலாம் ராகு பகவான் உங்கள் வீட்டுள்ள வந்துடுவார். அதனால் இப்போ கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. கல்யாணம் பண்ணிவிடுங்க. டைம் நல்லா இருக்கும்போதே பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் யோசித்து புலம்பி பிரயோஜனம் இல்லை. கல்யாணம் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு லவ் எதுனா இருந்தாலும் கல்யாணமாக மாற்றிடுங்க. மகப்பேருக்கு ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவீங்க. நிறைய பேர் கொஞ்ச நாள் கழித்து பண்ணலாம், வயசு இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. எனக்கு வர ஜாதகம்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய பேர் இந்த 40+ அவங்க அந்த மகப்பேருக்கு வரும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்கன்னு கேட்டால், வயசு இருக்குன்னு விட்டுட்டோம், இப்போ தான் அவஸ்தையாக இருக்குது அப்படின்றாங்க. அதனால் மகப்பேருக்கும் டைம் நல்லாயிருக்கு. நீங்கள் இப்போவே ட்ரை பண்ணலாம். இதுவும் டைம் சூப்பராக இருக்குது. ஒன்று. இன்னொன்று, ஆஃபீஸில் முன்னேற்றம்ங்க. ப்ரமோஷனுக்கோ இல்லை சேலரி ஹைக்கோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். கேட்டு வாங்குங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த 5-6 வருஷத்துலலாம் பெரிய முன்னேற்றமே ஆஃபீஸில் இருந்திருக்காது, சரிங்களா? நிறைய பேர் ஒரே இடத்துல ஸ்டக்காக இருப்பீங்க, ஒரே கம்பெனியில் ஸ்டக்காக இருப்பீங்க. மகர ராசியில் இருக்கவங்க ஜம்ப் அடிக்கணும், ஜாப்னால் அடிக்கலாங்க. டைம் நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் வேலை மாறுறதுக்கோ இல்லை டீம் மாறுறதுக்கோ இல்லை எனக்கு ப்ரமோஷன் வேணுன்றதை கேட்குறதுக்கோ இதுக்கு எல்லாமே டைம் நல்லாயிருக்கு. நான் பொதுவாக சொல்கிறேன், சில தனிப்பட்ட ஜாதகம் பொறுத்து சில விஷயங்கள் கேட்கணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஜாதகம் ப்ரமோஷனுக்கு டைம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லா இருக்குது பேசுன்னு சொல்லிட்டோம். அவருக்கு சில நம்ம பரிகாரங்கள், மலர் மருத்துவம்லாம் நம்ம கொடுத்துருந்தோம், எல்லாமே பக்கா. பட் என்னென்னா அந்த கம்பெனி இப்போ போரில் மாட்டிட்டு அவஸ்தைப்படுற கம்பெனி லெவலில் பிரச்சனை வந்ததுனால நிறைய பேருக்கு வேலை போட்டுருந்தோம். ஆனால் இவருக்கு டைம் நல்லா இருந்தது, சரிங்களா? அதனால் இவர் ரொம்ப பதட்டமாயிட்டுலாம் ஃபோன் பண்ணார். அப்போ என்ன சொன்னால், வேறு கம்பெனி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். ஏன்னா இப்போ ஜாபுக்கு டைம் நல்லாயிருக்கு, தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆனால் நீங்கள் எந்த கம்பெனி, ஏன்னா இது வெளிநாட்டில் இருக்கவங்களாம் பார்ப்பீங்க, நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்க, எந்த கம்பெனியில் இருக்கீங்கன்றதை பொறுத்து சில விஷயங்கள் மாறும். பட் ஓவராலாக டைம் சூப்பராக இருக்குது. இது ஒன்று. அடுத்து, பிஸ்னஸ் யாருன்னா பண்ணுறீங்கனாலும் ரொம்ப ஓஹோன்னு வளருங்க. ஏன்னா மகரத்தில் முக்கியமாக 35 வயசுக்கு மேலே இருக்கவங்களும் பிஸ்னஸ் நல்லா வளரும். நீங்கள் தாராளமாக பிஸ்னஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் நல்லா ப்ராஃபிட் வரும். நீங்கள் வெளிநாடு, முக்கியமாக ஷார்ட் டேர்மாக, அடிக்கடி ஷார்ட் டேர்மாக போயிட்டு வர்றதுல மகர ராசி, மகர லக்னம் ஒன்று, சரிங்களா? ஏன்னா உங்கள் 12ல் குரு, நீங்கள் அடிக்கடி ஷார்ட் டேர்ம் போயிட்டு வர்றது நல்லது. நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், உங்கள் பொருட்களை வெளிநாட்டில் கொண்டு போயிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணுனாலும் அதுக்கு டைம் சூப்பராக இருக்குது. ஓகே, இதில் சார் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, பணம் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கேன். ஏன்னா உங்கள் 2ஆம் வீட்டிலலாம் ராகு பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத ஆட்கள்கிட்ட தேவையில்லாத விஷயத்துக்கு பணம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அது என் ஃப்ரெண்டும் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ண சொன்னான், காசு கொடுத்தேன் போயிடுச்சு. பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு நான் காசு கொடுத்தேன் போயிடுச்சு. அதுமாதிரி தேவையில்லாததில் போடாமல்
கருத்தாக யோசித்து உங்கள் பேரில் என்ன வாங்க முடியும்? ஒரு நிலம் வாங்க முடியும், நகை வாங்க முடியும், ஸ்டாக் மார்க்கெட் போக முடியும். உங்கள் பேரில் எது வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பணம் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் வந்து பெரியவங்க கிட்ட பேசும்போது, இப்போ அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க, மேனேஜர், டிஎல், சீனியர்ஸ், ஆஃபீஸில் உங்களோட வயசில் பெரியவங்களாக இருக்க சீனியர்ஸ், முக்கியமாக ஆண்கள் ரிலேஷன்ஷிப், அதாவது மேனேஜர்ஸ், டிஎல்ஸ், மேல் முக்கியமாக அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ 2ல் ராகு பகவான்லாம் இருக்கும்போது ஈஸியாக கெட்ட வார்த்தை வந்துடும் வாயில். மகரம் நல்லா யோசித்து பாருங்கள், டக்கு அவன் மனசில் இருக்காது அந்த எண்ணம், ஆனால் வார்த்தை மட்டும் தப்பாக வந்து விழுந்துடும். அது மகரத்துக்கிட்ட மனசில் இருக்கிறதும் வார்த்தையும் ரொம்ப மாறி மாறி வரும். அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி நீங்கள் முயற்சி ஸ்தானம் எதுவாக இருந்தாலும் கடுமையாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. மகரத்துக்கு வந்து சொல்லியே தர வேணாங்க. இது வந்து சனி பகவான் வீடு. முயற்சி வந்து கடுமையாக உழைக்கிற ராசிகளில் மகர ராசி ஒன்று, கடுமையாக உழைக்கிறதுல. அதனால் அந்த உழைப்பை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருங்க, முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் வின் பண்ணுறது கண்டிப்பாக 100% ஷுவர். ஓகே, இதுக்கெல்லாம் தெய்வ வழிபாடு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, ரங்கநாதர் ரங்கநாயகி வழிபடலாம். அதுவும் இந்த பங்குனி உத்திரத்தில் தான் ரங்கநாதர் ரங்கநாயகியை ஒன்று சேர்ந்தாங்க. ஸோ அந்த வழிபாடு பண்ணலாம். இந்த மாதம் பங்குனி மாதம் முழுக்க நீங்கள் வழிபாடு பண்ணலாம். நீங்கள் ஸ்ரீரங்கம் முதல்ல போயிட்டு வந்தாலும் ரொம்ப சூப்பர். சிவபெருமான் பார்வதி திருக்கல்யாணம் பாருங்கள், பங்குனி உத்திரம் தான். சித்திரை திருவிழா மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கல்யாணம் பாருங்கள். திருக்கல்யாணத்தை பார்க்க உங்களுக்கு கல்யாணம் மகப்பேரெல்லாம் கைகூடும். நீங்கள் அங்கே வர அங்கே தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் பண்ணாலும் சரி, இல்லை வரவங்களுக்கு அன்னதானம் போட்டாலும் சரி, தயிர் சாதம், எள்ளு சாதம், இதெல்லாம் அன்னதானம் பண்ண இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சிறப்பாக. இப்போ உங்கள் ராசிக்கு முக்கியமான எல்லா விஷயங்களும் பார்த்தோம். பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கு வந்து பணம் வரும், யாருக்கு கொஞ்சம் தடங்கள் இருக்கும், அதுக்கு என்ன பண்ணணுன்றதை நம்ம பார்த்தோம். யாருக்கெல்லாம் திருமணமாகும், மகப்பேறு, யாருக்கு நல்லபடியாக லவ் அமையும், யாருக்கு வேலையில் நல்ல ப்ரமோஷன், சேலரி ஹைக் வரும், யாருக்கு பிஸ்னஸ் நல்லா வளரும், யார் யாருக்கு கடன் வாங்கலாம், யார் யார் கடன் வாங்கக்கூடாது, எந்த குழந்தைங்க நல்லா படிக்கும், யாரெல்லாம் அப்ராடு போக முடியும், படிப்பு வேலை ரெண்டுத்துக்குமே. இதெல்லாம் பொதுவான பலன்கள் நம்ம எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோங்க. சரி, நம்ம ஒரு ராசிக்கும் 1 கோடி தமிழர்கள் இருக்காங்க. இது எல்லாருக்கும் பொதுவாக பார்த்தது. உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ராசி, லக்னம், நட்சத்திரம் பொறுத்து உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் மாறும். சரிங்களா? அது உங்களுக்கு மெயினாக ஏதாவது உங்களுக்கு அதில் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து தாராளமாக என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம். மெயினாக என்ன, அடுத்து மெயினாக என்னென்னா, நம்ம எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த மாதம் புனிதமான மாதம். நீங்கள் பார்த்தீங்களா, சிவன் பார்வதி கல்யாணமானது இதுதான் பங்குனி உத்திரம். விஷ்ணு மகாலட்சுமிக்கு ஒன்றா சேர்ந்தது இதுதான். ரங்கநாதர் ஆண்டல் அம்மாவோட சேர்ந்தது இந்த நாள் தான். முருகன் தெய்வானையோட சேர்ந்தது கல்யாணமானது இந்த நாள் தான். வள்ளி அம்மாவோட சேர்ந்ததும் இந்த நாள் தான். இந்தமாரி காமதேவன் வந்து எரிச்ச பிறகு உருப்பெற்று மாயையாக உருப்பெற்று வந்த நாளும் இதுதான். ரதியோட சேர்ந்த நாளும் இதுதான். இந்த மாதிரி எண்ணில் அடங்காமல் பெரிய லிஸ்ட்டுங்க. இந்த மாதத்தில் யார் யாரெல்லாம் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, யார் யாருக்கெல்லாம் மகப்பேறு வேணுமோ, இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கொஞ்சம் ரொம்ப இஷ்யூஸ் போயிட்டுருக்க சண்டைகள்லாம் இன்றைக்கி எல்லாருமே இந்த பங்குனி உத்திரம் போயிட்டு வாங்க. சரிங்களா? ஒன்றும் விரதம் இருந்து போயிட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் சூப்பர். இல்லைன்னா இந்த பங்குனி உத்திரம் கண்டிப்பாக கோவில் போயிட்டு வாங்க, ஏதாவது ஒரு நல்ல மாறுதல் நடக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து மீனாட்சி அம்மன் சொல்லுவோம். மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடந்த மாதமும் இதே மாதம் தான். சரிங்களா? அதனால் அந்த பக்கத்தில் இருக்க மீனாட்சி அம்மன் இல்லை சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப்க்கு நீங்கள் வேண்டி வர இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க அந்த சிவன் பார்வதியை வேண்டிக்கிட்டு, முருகன் வள்ளி தேவனை வேண்டிக்கிட்டு, விஷ்ணு லக்ஷ்மி அம்மாவை வேண்டிக்க உங்கள் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.